ஆனால் முக்கால்வாசி எல்லாருக்குமே அந்த 2.5 லட்சத்துக்கு தான் செல் பண்ணியிருக்கீங்க ஆரக்கல்ன்றது. அது வந்து அவ்வளோக்குள்ள செல் பண்ணலாமா? தப்பு தானே அது. அது ஃப்ரீ பாட்டு ப்ரோ. ஆக்சுவலாக ஃப்ரீயாக அது சோர்ஸ் இருக்கு ப்ரோ. இங்கே ஃப்ரீயாக கொண்டு வந்து நான் தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இப்போ எங்கிட்ட சண்டை போடணும்னா நீங்க சண்டை போடலாம். உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் கிளியரா என்னன்னு. அப்படிலாம் வைக்க கூடாது ப்ரோ. இங்கே நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன் இங்கே, நான் சும்மா இருக்க மாட்டேன் சரியா. இனிமேல் இந்த ப்ரைஸ் செல் பண்ணி யாராவது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன் நடக்குது அப்புறம் வேற நான் சொல்லிட்டேன். அப்புறமேட்டு கடைசியில் என்கிட்ட தான் கெஞ்சிரானுங்க. பார்த்து இருந்துக்கோ. இதுக்கு ஒரு 2 என்ன ப்ரோ பண்ணுவீங்க? எத்தனை பேர் பெனிஃபிட்லாம் இல்ல. நிறைய விஷயத்துல வந்து மாத்தி மாத்தி பேசுவாரு. நீங்க எப்படி சொல்லுவீங்க? வந்து கொடுப்பீங்க, கொடுத்துட்டு வந்து கேள்வி கேட்டவாத்தில பேசிட்டு இல்ல நான் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்ததே கிடையாது. ரெஸ்பான்ஸ் பண்றது எப்படின்னு இருக்கு. ஓத்தான்றது ரெஸ்பான்ஸ் தான், சொல்லிட்டாருன்றது ரெஸ்பான்ஸ் தான். மரியாதை கொடுக்க மாட்டேன், என்கிட்ட காசு வாங்குறவங்க மரியாதை மயிரெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லுங்க. அப்ப எவனோ யாரோ வராங்கன்னா அப்போ பேசலாம். அதெல்லாம் உனக்கு மரியாதை மயிறு கிடையாது. நீ காசு கொடுத்தியா லாஸ் பண்ணியா போயிடு. ஓகேவா? யாரு என் பைசா உங்ககிட்ட எங்க நாம போட்டுட்டானே. வெரி சிம்பிளா நான் சொல்றேன். ஆல்பா குரூப்ல கால் வந்து மிஸ்ஸே ஆகாது. ஓகேங்களா? ஆல்பா குரூப்னா என்னது? தனியா ஒருத்தன் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. சரி இரு ப்ரோ. ஹாய் சாய்ஸ் ப்ரோ. சாய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அவார்ட்லாம் வாங்கிக்கலாமே. என்ன அவார்டு? பாட்டுக்கெல்லாம் கிடையாது ப்ரோ. பாட்டு யார் தருவா? ஃபிசிக்கல் பிஸ்னஸ் வாங்கினா ப்ரோ. உங்கள் பாட்டு செம்மையாக இருக்குது. முடிஞ்ச எஃபெக்ட் நாங்கள் போடுறோம் பிரதர். அவ்வளோ செம்மையாக இருக்குது. ஏன்னா உங்கள் வெஜ்ஜிங் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாட்டிகள் போகிறது, எட்ஜ் பண்ணுறது எல்லாமே நல்லா தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல, பக்காவாக இருக்கும். ஓகேவா? ஆனால் அது வந்து என்ன பிரச்சனைனா எல்லாருக்கும் ப்ராஃபிட் தரும், நல்லா தான் போகும். இல்லை நான் வந்து குறையும் சொல்ல எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே என்ன பிரச்சனைனா ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அதான் பிரச்சனை. இது என்னோட இஷ்டம் சொல்லுவீங்க. ப்ரைஸ் வந்து நான் வைக்கிறது தான்டா, இது என்னோட கம்பெனி, நான் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. வெரி சிம்பிளா சொல்றேன். என்கிட்ட வந்து பேசிக் 35 ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு. அவங்களோட வந்து எது வேணுமோ அவங்க விருப்பம். அதுக்கு ஏத்த மாதிரி நான் இன்புட் பண்ணி தரேன். நான் ஒன்னும் அதிக பிரைஸ் ஓகே கரெக்ட். ஆனா முக்காவாசி எல்லாருக்குமே அந்த 2.5 லட்சத்துக்கு தான் செல் பண்ணிருக்கீங்க ஆரக்கல்ன்றது. இல்ல ஆரக்கல் அது வந்து ஃப்ரீயான கோட். அது வந்து அவ்வளவுக்குள்ள செல் பண்ணலாமா? தப்பு தானே அது. வெரி சிம்பிள். ஆரக்கல் கோட வந்து நீங்க இல்ல ChatGPT கூட இப்போ EA பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? அதுல நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரேன்னா நான் என்னோட வொர்க்குக்கு அமௌண்ட் வாங்கிக்கிறேன். அது தனி கோட் பண்ணிக்கலாமா ப்ரோ? கோடர் கூட வேணா சொல்லுங்க, நான் அனுப்புறேன். எதுக்கு இருக்கிற கோட்ல போயிட்டு நீங்க அதை பண்றீங்க? நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய EA வந்து சக்சஸ் ஆன மாதிரி தான் சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ. இங்கே பாட் செல் பண்ணுறது தப்பு இல்லை ப்ரோ. இங்கே டிடிஎஃப் வாசன் தெரியும்ல, ஒரு ஜிபிஎஸ் செல் பண்ண அது ஆக்சுவலாக ப்ரைஸே 2000 ரூபா தான். ஆனால் வித்தது ஒரு 6000 ஓகேவா? அது அவரோட பிராண்ட் அவர் செல் பண்ணார். ஆனால் அது நிறைய கான்ட்ரவர்சி வந்துச்சு. ஓகேவா? இங்கேயும் அதே பிரச்சனை தான். விற்கிறது பிரச்சனை கிடையாது. ஒரு 10 ரூபா 5 ரூபான்னு சேர்த்து விற்கலாம் தவிர நீங்கள் விற்கிறது 10-6 மடங்கு. அது ஃப்ரீ பாட்டு ப்ரோ. ஆக்சுவலாக ஃப்ரீயாக அது சோர்ஸ் நான் செம்ம பாட்டு. நான் இல்லைன்னு சொல்லல, நல்ல பாட்டு தான். நாங்க வந்து நான் என்ன வர்க் பண்ணனும் அதுக்கு தான் நான் அமௌண்ட் வாங்குறேன். ஓகேங்களா? இதுல வர்க்கே கிடையாது ப்ரோ. ஆக்சுவலா உழைச்சு சம்பாதிக்கணும்னு ஒன்று இருக்கு தெரியும்ல. வேர்வு சிந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இது பண்ணி வெளியில போய் வந்து இதுல உழைக்கவே தேவையில்ல. கோட் எடுத்து அப்படியே அங்க கொடுக்க போறீங்க. இது உழைக்கிறது கிடையாது. அதனால புரிஞ்சுக்கோங்க. பிரைஸ் வந்து கம்மி பண்ணுங்க தயவு செய்து. சரிங்களா? அது ஃப்ரீ பாட்டு. நீங்க கோட் பண்ணுங்க புதுசா. நான் கோட்டை கூட தரேன். கோட் பண்ணுங்க. அது நீங்க 10 லட்சத்துக்கு கூட இருக்கும். சக்சஸ் ஆனா மட்டும் தான் நாங்க வெளிய விடுறோம். சக்சஸ் ஆனா விக்கிறது கிடையாது. இப்போ அதுதான் சொல்றேன் ப்ரோ. நீங்க யாருக்கு செல் பண்ணுங்க இல்லன்னு சொல்ல. அது கம்மி விலையில செல் பண்ணுங்க. நான் எந்த இதுவும் சொல்ல மாட்டேன். நான் நீ ஏன்டா கேட்க வர அப்படின்னு கேட்பேன். ஆனா நிறைய பேர் இங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. அதனால நான் கேட்கறேன். வெரி சிம்பிள் பிரதர். என்கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்றாங்க உங்க EA லாஸ் ஆகுது. நான் உங்ககிட்ட வந்து கேட்டேனா? இல்ல லாஸ் ஆகுதுன்னா லாட் சைஸ் அதிகமா வச்சிருப்பாங்க அவங்க. அதனால லாஸ் ஆகுது. நீங்க ரன் பண்ண EA ஓனா உங்களோட வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நீங்களே தான் வச்சிருக்கீங்க ஃபுல்லா. அது கண்ட்ரோல் நீங்க தான் ரன் பண்ணிருக்கீங்க, லாஸ் பண்ணிருக்கீங்க. நான் அத பத்தி ஓபன் அப்பே பண்ணல. இங்க எல்லாம் எல்லாருக்கும் VPS தனியா கொடுத்துருவோம் ப்ரோ. நான் உங்கள மாதிரி வந்து VPS நீங்க ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்களே செட் பண்ணி கொடுக்கறதுல கிடையாது. எல்லாருக்கும் நான் சொல்லி தருவேன். நீங்க சொல்லி தர மாட்டீங்க. இல்ல ஒரு யாருமே நான் வந்து இல்ல எல்லாருக்கும் நாங்க சொல்லி கொடுத்து அவங்களே தான் செட் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாரும் சொல்லி தான் தரோம். ஓகேங்களா? யாருமே அப்படி கிடையாது பிரதர். நாங்க அப்படி பண்றது இல்ல. யாரோ உங்களுக்கு தப்பா சொல்லிருக்காங்க. இல்ல VPS நீங்க தான போட்டு தரீங்க எல்லாமே. நீங்க தான. இல்ல நான் போட்டு தரல பிரதர். நான் போட்டு தரல. வேற யார் பண்றா? ஃப்ரீ VPS தான். அத சொல்றேன். நீங்க தான போட்டு தரீங்க. ஃப்ரீ VPS பிரதர். ஆமா ஃப்ரீ VPS தான். அதுதான் நான் சொல்றேன். நான் யாருமே போட்டு தர மாட்டேன். அவங்களே பண்ணி சொல்லுவாங்க. ஆமா பிரதர். நீங்க அது வந்து பேமெண்ட் VPS. நான் வந்து ஃப்ரீயா தர VPS எல்லாருக்கும். ப்ரோ இங்க ஃப்ரீயா கொண்டு வந்து நான் தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா? சொன்ன பிறகுதான் எல்லாரும் வந்து அப்படியே பண்ணீங்க. புரியுதுங்களா? இப்படி எனக்கே வந்து ரிப்பீட் அடிக்காதீங்க தயவு செய்து. எதுக்கு நான் பெய்டு போனா 2-3 பாட் யூஸ் பண்றதுனால பெய்டு போவேன். ஓகேவா? அதுவும் என்னோட ஓன் VPS தான். அது ஓன் தான். அதான் நான் யாருமே வந்து பேமெண்ட் வாங்குறதுல VPSக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயா தான் தரேன். சரி ஓகே. அது எத்தனை நாள் வரும்? 6 மாசம் வரும், 7 வருஷம் வரும், உள்ள ஸ்டக் ஆகும். இல்ல எவ்வளவு இயர்ஸ் வேணாலும் ஃப்ரீயா தான் நாங்க தரோம். ஆமா அது ஃப்ரீயாவே இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா அது எல்லாமே நீங்க எதுக்கு பாட் அவ்வளவு பிரைஸ் கொடுத்து வைக்கிறீங்க? அது ரீசன் மட்டும் சொல்லுங்க. வெரி சிம்பிள் பிரதர். நான் வந்து வர்க்
பண்ணதுக்கு நான் அமௌண்ட் வாங்குறேன் ஓகேங்களா. அது விருப்பம் இருக்கும் வாங்கிக்கிட்டோம், விருப்பம் இல்லாத வாங்க வேண்டாம். வெளில வர ஐஸ்கிரீம் போகுது இல்ல ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி அத ஜஸ்ட் நீங்க மாடிஃபிகேஷன் மட்டும் தான் ப்ரோ பண்றீங்க. இந்த மார்க்கெட்டிங் இந்த இது சொன்னீங்க, அதுக்கு என்ன ப்ரோ வர்க்? அதுக்கு எதுக்கு ப்ரோ இது உழைக்கல ப்ரோ, இது உழைக்கவே இல்லை. நீங்க சுத்தமா ஒரு டிஷர்ட் பிசினஸ் பண்றீங்கன்னா அங்க போற திருப்பூர்ல இருந்து வாங்கி வந்து டிஷர்ட் பிரிண்ட் பண்ணி மிஷின் வாங்கி உள்ள கரண்ட் யூஸ் பண்ணி பேக் பண்ணி அனுப்புறது எவ்வளவு செலவாகுது? இதுல ஒரு செலவும் கிடையாது. வெரி சிம்பிள் பிரதர். உங்களோட ஈயோ இருக்கு, என்னோட ஈயோ இருக்கு. நீங்களும் ஈயோ ரன் பண்றீங்க, உங்க ஈயோ லாஸ் பண்ணது ஈயோ லாஸ் பண்ணல. ஏன் புரியல? ஈயோ லாஸ் வந்து ஆரகத்தியே அவரோட குரூப்ல ஃப்ரீயாவே போட்டுருக்காரு ப்ரோ. அந்த ஓகே யூஸ் பண்ணி பாருங்க, ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். ஓபன் அதான் யூஸ் பண்ணலாம் ப்ரோ. எதுக்கு அவ்வளவு பிரைஸ் வைக்கிறீங்க? மக்களை எதுக்கு ஏமாத்துறீங்க? வெரி சிம்பிள் பிரதர். எனக்கு வந்து அவங்க வந்து கஸ்டமைஸ் கேக்குறவங்க மட்டும் தான் வைக்கிறேன். 35K ல இருந்தே என்னோட பாட்லா இருக்கு ப்ரோ. அந்த ஆரக்கல் 2.5K எதுக்கு செல் பண்ணீங்க? அதுக்கு நான் கேக்குறேன் கேள்வி. ஆமா பிரதர், அது என்னோட வர்க் இருக்கு, நான் அதுல கஸ்டமைஸ் என்ன வர்க் ப்ரோ? ஓகேங்களா. அத நீங்க ப்ரோ சொன்ன போனா எப்படி ப்ரோ உங்களோட வர்க் இருக்குன்றீங்க? அதுல கோடே இருக்கு ப்ரோ. ஆல்ரெடி ஒருத்தன் பில்ட் பண்ணதால நீங்க மாடிஃபிகேஷன் தான் பண்ணி தரீங்க. ஓகே பிரதர், இப்போ நான் வெப்சைட் டிசைன் பண்ணி தரேனா அதுக்கு என்னோட வர்க்கு நான் வாங்குறேன் ஓகேங்களா. உங்களுக்கு வெப்சைட்டுக்கு போவாத ப்ரோ, நீ வெப்சைட்டுக்குலாம் போவாத. அது மாதிரி அது கோடிங்னால நான் சொன்னேன், நீங்க கோடிங் ஆரம்பிச்சா நான் சொன்னேன் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து இப்போ எங்கிட்ட சண்டை போடணும்னா நீங்க சண்டை போடலாம். உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் கிளியரா என்னன்னு ஓகேங்களா. இப்போ பர்ஃபெக்ட்டா நான் சொல்றேன், நான் வந்து இந்த பிரைஸ் நான் விக்கிறேன் ஓகேங்களா. என்னோட கொட்டேஷன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்கிக்கோங்க, அப்படி இல்லையா யார் உங்களுக்கு ஃப்ரீயா தராங்களோ என்னோட கம்மியா பெஸ்டா படிக்கிறோம் அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க. வெரி சிம்பிள் ஓகேங்களா. ஆனா அது தப்பு ப்ரோ, அது பண்ணக்கூடாது ப்ரோ. ஓன் கோட் வச்சிருந்தா 10 லட்சம் கூட செல் பண்ணலாம், தப்பே சரி இல்லை. ஓகே பிரதர், ஓகேவா? இன்னும் செல் பண்ணீங்களா? நான் வந்து என்னோட பிரைஸ் டாக் இதுதான் ஓகேங்களா. நான் அப்படிலாம் வைக்க கூடாது ப்ரோ. இங்க நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன் இங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். இனிமே பிரைஸ் அது மாதிரி வச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஈஏவ சேம் நீங்க விக்கிறீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு லாஸ் பண்ணது லாஸ் பண்ணலனா நான் அதுல பண்ணிருக்க வர்க் என்கிட்ட ஸ்டேட்மெண்ட் இருக்கு 2 வருஷம். உங்ககிட்ட எத்தனை வருஷம் ஸ்டேட்மெண்ட் இருக்கு? மையபக்ஸ் புக் இருக்கா? வெரி சிம்பிளா சொல்றேன், நான் வந்து இப்ப பேசுறேன் ஓகேங்களா. கரண்டா நான் வந்து லைவா பேசுறேன், லைவா காமிச்சேன் எல்லாத்தையும். லைவா காமிக்கிறது பெஸ்ட் இல்ல ப்ரோ, லைவா ஸ்டேட்மெண்ட் தான் பெஸ்ட். சரிங்களா? லைவா எத்தனை வாட்டினா காமிக்கலாம். இன்னைக்கு ஒருத்தனை போய் அங்க போய் அடிக்கிறேன்னா லைவா காமிச்சிடலாம். ஆனா எத்தனை பேர் அடிச்சுன்னு சொல்லிட்டு நீ காமிக்கணும், அதுதான் பெருசு. ஓகேவா? இப்போ நான் சண்டை போறதுக்கு வரல ஓகேங்களா, நீங்க சண்டை போட்டு வந்திருக்கீங்க. ஆமா கரெக்ட் தான். அதுதான், அதனால உங்களுக்கு வந்து இப்ப சண்டை போடணும்னா சண்டை போடலாம். எதுக்கு சண்டை இழுக்கிறீங்க எனக்கு புரியல. பிரைஸ் கம்மியா செல் பண்ணணும், அதான் எனக்கு வேணும். சரி ஓகே ப்ரோ. இப்போ வந்து நீங்க வந்து போட மாடிஃபை தான் பண்ணிருக்கீங்க, ஆனா நீங்க ஊர் போட்ட பிரைஸ் வைக்கிறீங்க, அதான் அவர் சொல்றாரு. ஓகே பிரதர், அது வந்து எனக்கும் நாங்க வந்து வாங்கணும்னு ரெடியா இருக்கோம், என்னால அஃபோர்ட் பண்ண முடியல ப்ரோ. சாய் ப்ரோ, நீ சர்வீஸ் பண்ற, அது பார்த்து பண்ணு. பிரைஸ் அதிகமா வச்சுட்டு இருக்காது காரோ கொளார்ல, புரியுதா? இங்க நிறைய பேர் வந்து பிரைஸ் அதிகமா வச்சுட்டு இருக்காங்க. இந்த நிறைய பேர் இருக்காங்க, பேர் சொல்லவும் இல்ல. அவனுங்களாம் எங்கேயோ போய் முட்டின்னு சாவுறானுங்க, கடைசியில என்கிட்ட தான் கெஞ்சுறானுங்க. பார்த்து இருந்துக்கோ சரியா? இனிமே இந்த பிரைஸ் செல் பண்ணி யாராவது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன் நடக்குது, அப்புறம் வேற நான் சொல்லிட்டேன் அப்புறமேட்டு. புரியுதா? வெரி சிம்பிள். நீங்க வந்து அந்த ஓட தூக்கிடுங்க, ஃபர்ஸ்ட் வந்து பேசுங்க. சும்மா அந்த வெரி சிம்பிள் போட்டுன்னு இருக்கீங்க ப்ரோ. நான் எல்லாம் நல்லது தான் ப்ரோ இருக்கு சரிங்களா. பிரைஸ் மட்டும் கம்மி பண்ணுங்க, அதான் ஓகே. சரி, வேற என்ன பேசலாமா? என்னோட ஒரே ஒரு ஒப்பீனியன், இது வந்து லைக் என்னோட ஒப்பீனியன், லைக் நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணலாம், பட் அவங்க அப்ளை பண்றது அது தட் இஸ் தேர் இஷ்டம். உங்களுக்கு புரியுதா? எல்லா பிசினஸ்லயும் சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பட் மோர் பீப்புள் ஆர் பெனிஃபிட்டிங் ஃப்ரம் ஹிம். இதுக்கு ஒரு ரெண்டு என்ன ப்ரோ பண்ணுவீங்க? எத்தனை பேர் பெனிஃபிட்லாம் இல்ல. அவர் நிறைய விஷயத்துல வந்து மாத்தி பேசுவாரு. நீங்க வேணும்னா நான் கிட்ட ஆடியோஸ் கூட நான் சிலது அனுப்புறேன். அவர் எவ்வளவு ஆக்வர்டா பேசுவாரு, எவ்வளவு ஆட்டிடியூட் காமிக்கிறாருன்னா உங்களுக்கு வேணும்னா குரூப்ல வாங்க. ஏற்கனவே ஒரு கேங்ஸ்டர்ல வந்து மந்த்லி பேமெண்ட் வாங்கிட்டு அதுல வந்து சில விஷயம்லாம் கொடுப்பாரு. வேணா எடுத்துக்கோங்க, இது உங்களுக்கு தெரியாதா, ட்ரேடிங் தெரியாதா, ட்ரேடிங் தெரிஞ்சா வந்து பண்ணுங்க. அவர் எல்லாருக்கும் தெரியும் அவரை பத்தி என்ன பேசுறாரு, எப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்ட பங்கு வந்து ஒரு மாதிரி பண்ணுங்க. டேர் இருந்தா பண்ணிக்கோங்க, தெரியலன்னா வராதீங்க. நான் ஏற்கனவே சம்பாதிக்கணும், ஆளுக்கு எதுக்கு இதெல்லாம் வைக்கணும் வந்து இதுக்கு இவரு பண்ற ஆடியோனா இருக்கு, எல்லாமே காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப ஒரு ஆட்டிடியூட் காமிச்சு பேசுறாரு. அது ஃபர்ஸ்ட் மாத்தினாதான் வந்து ஒர்க்கே ஆகும். இது ஒரு மாதிரி இப்ப கூட எவ்வளவு இதுல பேசும்போது கூட வெரி சிம்பிள், எவ்வளவு லெத்தாஜிக்கெல்லாம் பேசி எவ்வளவு பேர் காசெல்லாம் இது பண்ண முடியாது. ட்ரேடிங் தெரிஞ்சா வாங்க. ஒரு ஆல்பா குரூப்ல நான் பேமெண்ட் வாங்கிட்டு யாரையுமே ரிமூவ் பண்ணல, ஃப்ரீயா தான் காசு கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஃப்ரீயான தேவை நீங்க கொடுக்கதே வேஸ்ட்ன்ற. அப்புறம் என்ன வந்து வேஸ்ட் நீங்க எப்படி சொல்வீங்க? வந்து கொடுப்பீங்க, கொடுத்துட்டு வந்து கேள்வி கேட்டானா கேட்ட வார்த்தையில பேசிட்டு இல்ல வேணும் உங்க ஆடியோ அனுப்புறேன், ஓபன்ல இருக்கீங்களா ஆடியோ அனுப்புறேன், நீங்க கேட்ட வார்த்தை பேசுனதெல்லாம் நீங்க என்ன ட்ரிகர் பண்ணீங்க. நீங்க பேசுனா நான் பேச ஓகேங்களா. ஆல்பா குரூப்ல இருக்கவங்க ஒருத்தன் வந்து கால்ஸ் நாளால சொல்ல சொல்லுங்க, நான் நிறுத்துறேன். நான் சொல்றேன், நான் தான் இருக்கேன், இது வந்து சொல்ல சொல்லுங்க, கேளுங்க.
நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க, இப்போ வரும் டக்குனு இந்த டைம் வந்து எடுத்துக்கணும், எடுத்த உடனே இந்த மாதிரி தான் பேசுறீங்களே தவிர திடீர் லாஸ் ஆச்சுன்னா நான் தான் அப்பயே சொன்னேன் ரிஸ்க் வேப்போங்க இது மாதிரி பேசுறது எப்படி வந்து எடுக்க முடியும்? இன்னைக்கே வந்து என்னோட ஆல்பா குரூப்போட ஸ்டேட்மெண்டோட ஃபுல்லா நான் காட்டுறேன். யாரையாச்சும் வந்து நீங்க ஸ்டேட்மெண்ட் இல்ல, நீங்க நல்லா தான் ஓட்டுவீங்க, கிளாஸ் வாங்கி ஒண்ணு பண்றீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடு, இந்த இடத்துல எக்ஸிட் ஆகுது கரெக்டா, இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்குள்ள என்ட்ரி எடுப்பீங்க, அங்கதான் உங்களுக்கு அந்த கேண்டில் வந்து முடியல க்ளோஸ் ஆகல, நீ ஏன் எடுத்தேன்னு கேட்பீங்க. இது எப்படி அப்புறம் எதுக்கு உங்ககிட்ட காசு கொடுத்து வரும்? இப்போ ஆல்பா குரூப்ல இருக்கவங்க யாரா ப்ரோ, நீங்க நல்லா ஒரே விஷயம் யோசிங்களா. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னீங்க தெரியுமா, உங்களுக்கு பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னீங்க. நாங்க ரிட்டர்ன் கேட்டதே மறுநாள், அதாவது நீங்க பே பண்றோம், நாளைக்கே எங்களுக்கு பிடிக்கலன்னு ஒரு விஷயத்த சொல்றோம், நீங்க சொல்றதும் எங்களுக்கு எக்ஸிகியூஷனும் சுத்தமா மேட்ச் ஆகல ப்ரோ அப்படின்னு நம்ம வேற பேசணும், வேற போயிட்டு இருக்கு. நீங்க விட்டீங்க, அதுல நாங்க கோவப்பட்ட உடனே நீ அசிங்கமா பேசுறன்ற மாதிரி ட்ரிகர் பண்ணி குரூப்ல பேசி நீங்க பண்ணது எல்லாமே இருக்கு ப்ரோ. நீங்க என்ன தெரியுமா, ஜஸ்ட் நீ என்னடா நான் எவ்வளவு கோடி சம்பாதிக்கிறேன்ற மாதிரி பேசுறீங்க. நாங்க கோடி சம்பாதிக்க முடியல, இத்தனை பேர் குட்டியா கேட்டுதான் ப்ரோ. நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்க எல்லாமே ஓகே ப்ரோ, சூப்பர், நீங்க எல்லாத்துலயுமே சூப்பர். ஆனா ஒருத்தவங்களோட பைசா வாங்கிட்டு நீங்க ரெஸ்பான்ஸ் இல்லாம கண்டிப்பா பேசவே முடியாது. வெரி சிம்பிளா சொல்றேன், நான் வந்து ரெண்டு பேரும் சிம்பிள் வேணாம் ப்ரோ. எனக்கு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நான் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லாம நீங்க இந்த ஒரு வாக்கு சொல்றீங்க தெரியுமா, அன்னைக்கு சண்டை போட சொல்ல நான் சிம்பிள் அப்படின்னு சொல்றேன். நீங்க என்ன ஜோக் பண்றீங்களான்றீங்க. நாங்க என்ன ஜோக் பண்றதுக்கு அவங்க கிட்ட 4500 ரூபாய் கொடுத்துட்டு நாங்க ஜோக் பண்ண போறோம். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஆல்பா குரூப்ல நீங்க குரூப்ல வந்து கேளுங்க, யாராச்சும் வந்து என் பைசா உங்ககிட்ட என்னைக்கு நாம போட்டேன் நானு இல்ல. ஆல்பா குரூப்ல இருக்கவங்க அந்த பைசாக்கு கரெக்டா நடந்துக்கோங்க, ரொம்ப கேவலமா நடந்துக்கிறீங்க. என்னோட கால்ஸ் நான் காமிக்கிறேன் பிரதர், அவங்க வர ப்ரூஃப் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. கால்ஸ் வேணாம் பிரதர், முதல்ல மரியாதை வேணும். நீங்க சொல்றது இந்த ஜோக்கு, நான் வந்து சிம்பிளா பேசுறேன், நான் பணம் அதிகமா சம்பாதிக்கிறேன்றத நீங்க நிறுத்திக்கோங்க. நீங்க சம்பாதிச்சுக்கோங்க, நீங்க வச்சுக்கோங்க. நாங்க ட்ரேடிங் தெரிஞ்சு அதிகமா பிரைஸ் வச்சுக்கிங்க. ட்ரேடிங் தெரிஞ்சு வரல ப்ரோ, 100% சொல்றேன். ட்ரேடிங் நான் தெரிஞ்சு வரல. ஆனா ஒண்ணா ஒரு வார்த்தை கேட்பீங்க, ட்ரேடிங் தெரியாம எதுக்கு வரீங்கன்ற ஒரு வார்த்தை கேட்பீங்க. தெரியலன்னா நான் ஏன் உங்ககிட்ட வர போறேன், அதுதான் என் கேள்வி. நீங்க தெரியாத வச்சுதான் சம்பாதிச்சிருக்கீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியாத ஃப்ரீயாவே நான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃப்ரீ இல்ல ப்ரோ, அது வந்து ஒரு மார்க்கெட்டிங். அந்த ஃப்ரீயை வச்சுதான் நீங்க உள்ள வர வைக்கிறீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும், குழந்தைங்க கூட தெரியும். இங்க இருக்கிற குரூப்ல 1000 பேருக்குமே தெரியும். ஒரு குரூப்ல வந்து ப்ராஃபிட்டபிள்ல காட்டுறாங்க, அதனால வந்து கன்வர்ஷன் தான் அது எல்லாமே. ஓகே எவ்வளவு நல்லா இருந்தா நீங்க சம்பாதிச்சு பண்ணுங்களேன் எல்லாருக்குமே. ஓகே பிரதர், ஆமா நான் சம்பாதிக்கிறேன் பிரதர். ஓகே சம்பாதிக்கிறீங்க, நான் இல்லனே சொல்ல பிரதர். நீ காசு வாங்குறதுக்கு மரியாதை முதல்ல கொடுங்க. மரியாதை எனக்கு மரியாதை வந்து நான் மரியாதை கண்டிப்பா கொடுப்பேன். இல்ல பிரதர், இல்ல கண்டிப்பா இல்ல. ஆட்டிடியூட் பேசுறது எல்லாருக்குமே புரியும். நீங்க வந்து இப்போ ஒருத்தவங்க ஏத்து கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க அப்படியே மாறிடுவீங்க. நீங்க நான் எனக்கு மரியாதை வர வரைக்கும் நான் மரியாதை மரியாதைலாம் இல்ல. மரியாதைன்றது எப்படி, இப்போ வந்து நான் காசு குத்தனே எண்ணி குத்தனே இப்படிலாம் பேசுறது மரியாதை கிடையாது. உங்ககிட்ட ஒரு கால் கொடுத்தா கேட்டா அந்த காலுக்கு ரெஸ்பான்சிபிள் சொல்லணும். இந்த கேண்டில் முடிஞ்சோன்னு எடுக்க சொல்லணும். நாங்க இதெல்லாம் ரெஸ்பான்சிபிள் பண்ணாம இருந்தது கிடையாது. ஓகேங்களா, நான் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்ததே கிடையாது. ரெஸ்பான்ஸ் பண்றது எப்படின்னு இருக்கு, ஓத்தான்றதும் ரெஸ்பான்ஸ் தான், சொல்லின்றதும் ரெஸ்பான்ஸ் தான். ஓகேவா, நீங்க எப்படி உங்களோட ஆட்டிடியூட்ல சொல்ற ரெஸ்பான்ஸ் வந்து திருப்பி பேசுறது அவ்வளவு கோவம் வருது எல்லாருக்கும். நீங்க போய் உங்க குரூப்ல இருக்க எல்லா ஆடியோ எடுத்து போடுங்க, பேசும்போது ஒரு தெனாவட்டு ஒரு மக்கள் நீங்க மாசம் ஒரு சண்டை நடந்துதான் இருக்கு. ஏன் அவ்வளவு ஸ்மூத்தா ஒருத்தர் சூப்பரா ஹேண்டில் பண்றாருன்னா எதுக்கு சண்டை வர போகுது? வருவீங்க, நான் பேச சொன்னேனே நீங்க எடுத்தீங்க, வெரி சிம்பிள், இதை பண்ண வேண்டியதானே, ரேட் தெரியலன்னா வராதீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க, இது மாதிரி சொல்றதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா வாட் எடுத்து வாங்குறாங்க. சுனாமி வருது அதை காப்பாத்துறதுக்கு தான் வாங்குறாங்க. நீங்க அந்த டைம் ஒன் சைடா போச்சுன்னா நீங்க பார்க்கணும், ஒரு எஃபர்ட் கூட எடுக்காம பண்றீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கிளியரா சொல்லி இதெல்லாம் இப்போ பேசுறத வந்து இன்னொருத்தர்கிட்ட போட்டு காமிச்சிட்டு பேசுறது பேசலாம். இந்த விஷயத்தெல்லாம் நீங்க சொல்லிட்டு நான் வாங்கினா கரெக்ட். நீங்க சொல்லாம என்ன விற்க வச்சு வாங்க வச்சு அது அப்புறமா ஒரு விஷயம் ஆப்பன் ஆன உடனே ஒரு விஷயத்த சொல்றீங்க. நான் வந்து சொல்லாம வந்து இருந்தேன், நான் ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்குன்னு ஒருத்தர் கூட்டுவாங்க. நான் சொல்றேன் தவிர எங்களுக்கான விஷயம் தான். ஒரு விஷயத்த சொல்லாம நீங்க வந்து இது பண்ணிடுறீங்க. முடிஞ்ச பிறகு ஒரு கேள்வி கேட்ட உடனே ரெடியா வச்சிருக்கீங்க. அதுதான் நீங்க ரிப்பீட் பண்ணி. நான் யாருக்கும் காசு கொடுத்து ஃபேன்ஸ்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு என்ன ஃபேன்ஸ் இருக்கு? எனக்கு ஃபேன்ஸ்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு யார் ஃபேன் இருக்கு? என்னோட குரூப்ல யார் பெனிஃபிட் இருக்கானோ அவன் பேசுறான். ஓகேங்களா, நீங்க வந்து ஒருத்தரை கூட்டாங்க, நான் ரெஸ்பான்ஸ் பண்ணால மரியாதை சொல்லி தரீங்களா, அவங்க பேசுறீங்களா, திருப்பி அந்த அவன் வாங்கினவன் அவன் அப்படி நாங்க பேசலாமா? சொல்லுங்க. இந்த மரியாதை இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசுனீங்களே, இதுதான் மரியாதை? எனக்கு வந்து மரியாதை கொடுக்க தெரியாது. சாரி, ஓகேங்களா, இதெல்லாம் சொல்லுங்க. மரியாதை கொடுக்க மாட்டேன், என்கிட்ட காசு வாங்குறவங்க மரியாதை இதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லுங்க. அப்ப எவனோ யாரோ வராங்கன்னா அப்போ
பேசலாம் அதெல்லாம். உனக்கு மரியாதை மயிறு கிடையாது. நீ காசு கொடுத்தியா லாஸ் பண்ணியா போயிடு. ஓகேவா? வேற யாரு விடு ப்ரோ, கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ரோ. வாங்கிட்டுதான் இந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க. ப்ரோ விடுங்க ப்ரோ. சாய் ப்ரோ அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ. நீங்க அவங்களோட நீங்க நிக்கிறீங்க மேல, அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அவங்க கொஞ்சம் காசு கொடுத்தனால தான் நீங்க மேல நிக்கிறீங்க. இல்ல வெரி சிம்பிளா நான் சொல்றேன். ஆல்பா குரூப்ல கால் வந்து மிஸ்ஸே ஆகாது. ஓகேங்களா? ஆல்பா குரூப்னா என்னது? தனியா ஒருத்தன் ப்ரொமோஷன் பண்றாங்க. சரி இரு ப்ரோ. இல்ல நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஆல்பால இருந்து லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி விடுங்க, இந்த பிரச்சனை விட்டுருங்க. சாய் ப்ரோ மரியாதை கொடுங்க கொஞ்சமாவது, நல்லா இருக்கும். மரியாதை கொடுத்தோம் பிரதர். நான் இவ்வளவு நேரம் நான் கூட பேசினேன், ஒரு வார்த்தையா யார் பேசினா? அப்படிதான் உங்க மேனேஜர் அப்படிதான் பண்றாங்க. இல்ல ப்ரோ, காசு வந்தா திமிரு வந்துடும், இல்லன்னு சொல்லல. ஆனா பழச நான் ஞாபகப்படுத்தி பார்க்கணும், அப்புறம் திமிரு போயிடும் தானா. ஆனா வந்து திமிரு வந்துருது. எனக்கு கிளியரா புரியுது. நான் வந்து அவங்க கூட பேசுறேன், ஏதாவது மரியாதை கம்மியா பேசுறேன். இது வரைக்கும் இவ்வளவு இதுக்கு முன்னாடி மீட் ஃபுல்லா நடந்து ஒரு வார்த்தையா நான் மரியாதை எல்லாம் பேசுறேன். யாரையும் கேளுங்க. இவ்வளவு பேர் குரூப்ல இருக்காங்களா? இப்ப கூட இருக்காங்க. இது வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க ப்ரோ, அது கொஞ்சம் சரியாயிடும். நீங்க பொறுமையா பேசுங்க. இல்ல நான் பொறுமையா தான் பேசுறேன். எனக்கு மரியாதை கொடுக்கலன்னா நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அவனுக்கு? அதான் கேக்குறேன் ப்ரோ. நீங்க அதுதான் சொல்றீங்க. எல்லாரையுமே அவன் தான் வார்த்தையை சொல்லிட்டு இருக்கீங்க. நான் உங்களை வாங்க போக தான் பேசிட்டு இருக்கோம். அதே ஒரு மரியாதை தான் கொடுக்கணும் ப்ரோ. அவங்க வாங்க போங்க சொல்லணும். அது முதல்ல கத்துக்கோங்க. சரிங்களா? இந்த ஃபீல்ட்ல நீங்க புதுசா வந்திருக்கீங்க, அதனால பொறுமையா தான் நீங்க மூவ் பண்ணணும். எடுத்தவனே இவ்வளவு அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகே பிரதர். பாட் பிரைஸ் மட்டும் கம்மி பண்றேன். நானும் வாங்கிக்கிறேன் அப்புறமா. சரி போலாமா? சரி பட்டு தூங்க எல்லாரும். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? சரி போய் சாப்பிட்டு பாய். எப்பாடி நம்ம வேற பேச வந்தா அவன் ஃபாலோவர்ஸ் கொந்தளிக்கிறானுங்க உள்ள எல்லாருமே வந்து. இல்லை என்னன்னா பாட் வந்து நிறைய பேர் வந்து நிறையா கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. சில குரூப்லாம் ஃப்ரீயாகவே போடுறாங்க. ஓகே, அந்த MQL5 ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா MQL5 அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது .com கிட்ட. அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட், அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாட் நிறையாவே ஃப்ரீயாக கிடையாது, அதில் பெய்டு இருக்கும். சரிங்களா? காஸ்ட்லியான பாட்லாம் இருக்கும், $5,000 இருக்கும். அதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே சில டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்காங்க சோர்ஸ் கோடோட. அந்த கோடு எடுத்துன்னு போயிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கோடெலாம் ரீக்ரியேட் பண்ணி நேம் கிரியேட் பண்ணி அதை வந்து செல் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் வந்து செல் பண்ணுறது தப்பு கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன் TTF வாசன் பற்றி. சரிங்களா? அந்த ப்ராடக்ட் இருக்குன்னா அதோட அதிகமாக விற்கிறாங்க. ஏன்னா இருக்கிற ப்ராடக்ட்டை வச்சுட்டு அதை விட்டு அதிகமாக விற்கிறாங்க. சரி, நீங்கள் ஒரு இடத்துல ஆப்பிள் வாங்குறீங்கன்னா அது மார்க்கெட் என்ன ப்ரைஸோ அதை தான் விற்கணும். ஓகேவா? அது ஆண்டர்பிரனர்னா என்ன தெரியல உங்களுக்கு. ஆப்பிள் வச்சுட்டு ஜூஸ் போட்டு கொடுத்தாங்கன்னா அவன் எவ்வளோனா ப்ரைஸ் விற்றுவான். ஏன்னா அது அவனோட இஷ்டம். ஓகேவா? அதே மாதிரி தான் இது. ஃப்ரீயான கோட் எடுத்து போயிட்டு 2.5 லட்சம் 5 லட்சம் அது மாதிரி செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அது தப்பு. ரொம்ப ஃப்ரீயான கோட் செல் பண்ணலாம், இல்லை நான் சொல்லலை, அது அவனோட திறமை. அது ஒரு மினிமல் அமௌண்ட். எல்லாரும் எங்கள் சேலரினா 20,000 30,000 40,000 5 போனால் 50,000 வாங்குறாங்களா, அவ்வளோதான். ஆனால் இவனு 2.5 லட்சம் ஷூரிட்டி கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுத்துட்டு பிரைன் வாஷ் பண்ணுறாங்க. இதுமாரிலாம் வந்து அதனால இந்த பாட் செல் பண்ணுறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்த்து கிடையாது. இந்த 2 லட்சம் 1 லட்சம் இந்த 50,000 40,000 30,000 செல் பண்ணுறாங்கன்னா ஓகே, சரி, அவங்க ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க, அவங்க முடிக்கிறாங்க. மற்ற இது ப்ரொமோஷனுக்கு அது இதுன்னு காசு செலவாகும், அதுக்கு வச்சுக்கிறாங்க. சரிங்களா? அதெல்லாம் ஓகே தான். ஓகே, அதனால இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. நிறைய பேர் செல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும். சரிங்களா? இவன் தவிர. ஆனால் இது இருக்கிறதுலே நான் பார்த்ததுல இந்த பையன் தான் அதிகமாக செல் பண்ணுறான். சின்ன பையன் தான் பையன். ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது, மையப்போக்கு ஸ்டேட்மெண்ட் கிடையாது, ஒரு ட்ராக் ரெக்கார்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. 3 மாதம் 4 மாதம் ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு காமெடி பண்ணிட்டு இதில் என்ன பிரச்சனைனா மாசமே ஒரு 50-30% வருமா. அப்படி இருந்தா யார் சொல்றது? வாரன் பஃபெட்டே வந்து இவர்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. வருஷத்துக்கு அவர் வந்து 25% 20% தான் ரிட்டர்ன் பண்ண. அம்பானியும் அதே தான். இல்லை 10% 20% தான் ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கே 30-40%. அப்படி பார்த்தா நம்மளே அவர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஷூரிட்டி வாரண்டி எல்லாம் கிடையாது. 3 மாசம் 2 மாசம் நல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் கண்டிப்பா எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடும். இது இவருக்கு தெரியல, புதுசா வந்ததுனால பாட் செல் பண்றதுனால அவருக்கு புரிய மாட்டேங்குது. ஓகேவா? அதனால வந்து இந்த மாதிரி நிறைய இடத்துல போய் ஏமாந்துறாரு. ஏன்னா நானே வந்து என் பாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $500 செல் பண்றேன். அதுவே வந்து வாங்குறது ரேர் தான். எல்லாருமே வந்து அதுவே கம்மி பண்ணி கேட்பாங்க, நான் கம்மி பண்ணி கொடுப்பேன். இதுல வந்து இவர் 2 லட்சம் 3 லட்சம் நான் என் காதாலே விழுந்து ஒரு 5-7 பேர் கிட்ட வாங்கியிருக்காங்க. அப்படின்னா அது எங்கேயோ போயிருக்குமே பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 20-30 லட்சம் கிட்ட வாங்கியிருப்பாங்க. ஒருத்தவங்க மட்டுமே 7.5 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்காங்க அந்த பாட்டை. ஒருத்தர் ஒரு ஆள் மட்டுமே. இன்னொருத்தர் 5 லட்சம் கொடுத்து வாங்கிருக்காங்க, இன்னொருத்தர் 2.5 லட்சம். அப்படியே நிறைய பேர் வாங்கியிருந்தா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-30 லட்சம் வச்சிருப்பான். ஓகேங்களா? இல்லாமல் இல்லை, சேர்த்து வச்சுட்டு அந்த நெக்கல்ல தான் இதெல்லாம் பேசுறது. ஓகேவா? ஏன்னா பணம் வந்து திமிர் வந்துடும் எல்லாருக்குமே வந்து. அது ஆக்சுவலாக நானும் பார்த்துருக்கேன், அது எனக்கும் ஃபேஸ் ஆயிருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த திமிரை நான் அடக்கிட்டேன். ஏன்னா திமிர் இருந்தால் வச்சுக்கலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக க்ரோ ஆக முடியாது. ஏன்னா நான் பழசெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அந்த பணத்திமிர் வரும்போதுலாம் நான் பழசெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன். சரி, ஓகே காய்ஸ், நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் பேசுகிறேன் தெளிவாக வந்து. என்னோட கோடும் காமிக்கிறேன். ஏன்னா மாட்டிகள் கோடு இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என் கோடு வேறு, இவங்களோட கோடு வேறு. சரிங்களா? நான் முடிஞ்சா டிஸ்பிளேல காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.